அப்படிங்கறத அந்த 4வது பாடல் விளக்குது. அதுல முதல்ல என்ன பண்றாரு, கூறிய 3 மலத்தின் குண குறி வேறு கிழக்கின். 3 மலம் சொன்னமே, ஆணவம் கண்மம் மாயை. இந்த ஆணவம் கண்மம் மாயையோட குணங்கள் என்னென்ன அப்படின்னு தனித்தனியா ஆராய்ந்து பார்த்தால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு என்ன சொல்றாரு பாருங்களேன். விகற்பம், கர்ப்பம், குரோதம், மோகம், கொலை, அஞர், மதம், நகை, விராய். நகை, விராய் மொத்தம் எத்தனைன்னா 8 குணங்கள். இந்த 8ம் யாருக்கு இருக்கு? ஆணவத்திற்கு இருக்கிறது என்று நீ சொல்லுகிறாய் என்று தன்னுடைய குரு சொல்றதா அவர் சொல்றாரு. இப்போ என்னன்னு சொல்றாரு பாருங்க, 8 குணங்கள். எது? ஆணவத்துக்கு. குணம்னா அது செயல்படுற விதம். சரி, என்னென்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்னு கேட்டீங்களா, ஆணவ மலத்தினுடைய செயல்பாடுகள் 8. 1 விகற்பம். விகற்பம்னாலே மத்தவங்க தேர்ந்து தன்னை வேறுபடுத்தி நினைத்து கொள்ளுதல். அப்படின்னா மத்தவங்கள விட நான் என்ன உயர்வாகவே நினைச்சுப்பேங்க. இப்போ எழுத்த வீட்டுக்காரர் 2 மாடி கட்டணம் கட்டினார்னா, நான் அது மேல இன்னும் கொஞ்சம் உயரமா கொஞ்சமாவது ஏதாவது கட்டணும். புதுசா வாட்டர் டேங்காவது கட்டணும். இல்ல அந்த மொட்டை மாடியில சின்னதா ஒரு டென்டாவது நான் போட்டு வைக்கணும். அவரை விட நான் பெரிய ஆளு அப்படின்னு நான் என்ன நானே வேறுபடுத்தி காட்டிக் கொள்ளுதல். அவரு 10 லட்சத்துக்கு கார் வாங்கினாரா, நான் 15 லட்சம் 20 லட்சத்துக்கு வாங்குவேன். இப்படி எல்லாத்தையும் மத்தவங்களை விட, அவருன்னா எழுத்த வீட்டுக்காரர் மட்டும் இல்ல, எல்லார விடவும் நான் பெரிய ஆளுன்னு என்ன நானே காமிச்சுக்கிறது. நீங்கெல்லாம் பொருள் வாங்குறீங்கன்னா ஆர்டினரியா வாங்குறீங்க. நான் எல்லாமே பிராண்டு, எல்லாம் பிராண்டட் தான். ஸ்பெக்ஸ்ல இருந்து ஷூல இருந்து எல்லாம் பிராண்ட். போடுற அந்த ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே பிராண்டட் தாங்க. ஒண்ணும் பாத்தீங்கன்னா அவ்வளவு காஸ்ட்லி. இப்படி மற்றவர்களிலிருந்து என்னை நான் வேறுபடுத்தியே நான் நிக்கிறது. இதுக்கு பேரு விகற்பம். அடுத்து கற்பம். கற்பம்னா என்னன்னா, தன்னிடத்துல அது இல்ல, ஆனா அப்படி இருக்கிறதா நானே நினைச்சுக்கிறது. என்னால முடியாது என்னங்க இருக்கு, பெரிய ஆற்றல் படைத்தவங்க, என்னால முடியாதுன்னு உலகத்திலேயே ஒண்ணுமே இல்லைங்க. ப்ராப்ளமா உங்க கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளமா, கொண்டு வாங்க சரி பண்ணிட்டா போச்சு. என்ன இப்போ உள்ள கை வச்சு இருக்கிறதையும் கெடுத்து திருப்பி அனுப்பிச்சிருவேன். ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு கம்ப்யூட்டர்ல எல்லாம் தெரியும்னு நானே நினைச்சுக்கிறது. எனக்கு கம்ப்யூட்டர் பத்தி ஒன்றும் தெரியாது. ஏதோ பேருக்கு ஆப்ரேட் பண்றமே இவ்வளவுதான் தெரியுமே ஒழிய, நானா என்ன பண்றேன், எனக்கா தெரியாது கம்ப்யூட்டர். கொண்டு வா உன் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றேன் பாருன்னு கொண்டு அதை கலைச்சு போட்டு இருக்கிறதையும் கெடுத்து அவர் கையில அனுப்பிச்சு விட்டுருவோம். கற்பம். அடுத்து குரோதம். குரோதம்னா பகை, உட்பகை கொள்ளுதல். அடுத்து மோகம், எல்லாத்துலயும் ஆசைப்படுறது, எதிலும் அவாவுறுதல். அடுத்து கொலை. கொலை எல்லாத்துக்கும் தெரியும், மற்ற உயிர்களை வதைத்தல். கொலைன்னா உயிரை கொன்னே போடணும் அப்படி இல்ல, உயிர்களை வதைத்தல். அஞர் ரொம்ப ஒரு நல்ல சொல், புது சொல் நம்ம இன்று கற்றுக்கொள்கிறோம். அஞர். அஞர்னா கவலைன்னு அர்த்தம். எப்பொழுதும் எதையாவது ஒண்ணுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. எவ்வளவு விஷயத்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதெல்லாம் விட்டுருவேன். எனக்கு இல்லாத நினைச்சு கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்துருப்பேன். இதான் அஞர். அடுத்து மதம். மதம்னா மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் செருக்குற்று நிற்றல் மதம். அடுத்து நகை. நகைனா மற்றவர்களையும் அவர்களுடைய உடைமைகளையும் இகழ்ந்து தன்னைத்தானே மெச்சி கொள்ளுதல், அதான் நகை. நகைனா அழகுபடுத்துறதுன்னு அர்த்தம். ஆபரணம். ஆபரணம் எதுக்கு? அழகுபடுத்துறது. எப்படி அழகுபடுத்தணும்? அடுத்தவங்களை தாழ்த்தணும், என்ன உயர்த்தணும். அப்படி நான் என்ன நானே பண்ணிட்டா நகை. அப்புறம் இதுதான் அந்த 8 விதமான அந்த ஆணவ மலத்தினுடைய காரியம் என்று யார் சொல்றார்? அருணதீஸ்வரன் சொல்றாரு, தன்னுடைய 20 சொல்லுகிறார். இங்க ஆணவத்தை பத்தி பேசுறதா நம்முடைய நோக்கம். ஆனா இந்த பாடல்ல கண்மம் மாயைக்கும் என்ன சொல்றாரு? காரியம் விளக்குகிறார். இது வேற எந்த நூல்லையும் உங்களுக்கு கிடைக்காது. நல்லா கவனிங்க. ஆணவம் இப்படி 7 விதமா செயல்படுதுன்னு மாதவ சிவஞான சுவாமிகள் சொன்னதுனால, சிவஞான போதத்தோட உரை நூல் நீங்க ஏதாவது படிச்சீங்கன்னா அதுல அந்த பாயிண்ட் கவர் ஆயிடும். ஆனா எந்த நூல்லையுமே கண்மம் எப்படி செயல்படுது, மாயை எப்படி செயல்படுதுன்ற விளக்கம் இருக்காது. ஆனால் 20 அருணந்தீஸ்வரன் சொல்லுகிறார். எனவே நம்ம என்ன பண்றோம், இத ஒரு வாய்ப்பா நம்ம நினைச்சுக்கிட்டு அதையும் பார்த்துட்டு போலாமே.
இது நேரடியா பாடத்தோட ரிலேட்டட் இல்ல, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயத்துக்கு ரிலேட்டட் இல்ல. இருந்தாலும்